Alhamdulillah Rabbil Alamin Wassalatu wassalamu ala sayyidil mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid La tasriba alaykumul yawm وقال النبي صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இவ்வவைக்கு வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை வீர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு 2 திருமணம் நடந்து நஜ்ரானிலே ராஹீல் என்ற மனைவிக்கு 2 குழந்தைகள், ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று புன்யாமீன். 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள், புன்யாமீன் பிறக்கிறார்கள். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 7 வயதாக இருக்கிற போது பேரழகு கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ராஹீல் மரணமாகி விடுகிறார்கள். அந்த ராஹீலுக்கு பிறந்த 2 குழந்தைகள், மூத்த குழந்தை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வயது. புன்யாமீனுடைய வயது 4 என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, 5 என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. தகப்பனாரினுடைய அன்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அதிகரிக்க 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 இன்னொரு தாய்க்கு பிறந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, பொறாமை தீ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது எழுகிறது. நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தோம், அது பொறாமையாக மாறுகிறது. தகப்பனாரிடத்தில் கேட்கிறார்கள், ஆடுகளை மேய்ப்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து செல்லுகிறோம் என்று கேட்கிறார்கள். தகப்பனார் அனுமதி கொடுக்கவில்லை. ஆட்டுக்குள்ளே சிங்கம் புகுந்து விட்டது, நம்முடைய ஆடுகளை எல்லாம் அது அடித்து சாப்பிடுகிறது. அதனால் நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைத்து செல்லுகிறோம், சிங்கத்தை விரட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வேட்டையையும் கற்றுக் கொடுக்கிறோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அனுமதி கேட்கிற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சொல்லிலே யுக்தி தெரிகிறதே என்றார்கள். சில பேர் தவறு செய்யும் போது மாட்டிக்குவான், எப்படி சொல்றதுன்னு தெரியாது இல்லையா? தப்பு செய்வதை சொல்லிலேயே காட்டி கொடுத்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு சஹாபி அப்படித்தான் மாட்டிக்கிட்டார். ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா 18 வயது இளைஞன், அரும்பு மீசையை முறுக்கிற வயது. ஹுனைன் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை அழைத்து செல்வார்கள் போருக்கு. எதற்கு என்றால், காயமுற்றவர்களுக்கு மருந்து போடுவதற்காக, தண்ணீர் எடுப்பதற்காக பெண்களை அழைத்து செல்வார்கள். இந்த ஹுரைஸ் ரலியல்லாஹு 18 வயது இளைஞன், கடைசி டெண்டு, இவங்க டெண்டுக்கு பின்னாடி பெண்கள். இவங்க வெளியே வந்தாங்க, பார்த்தா பெண்களை பார்க்கிறார்கள். பின்னாடி டெண்ட்ல பெண்கள் இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த 18 வயசுல ஒரு எண்ணம் வரும்,
இப்படி வெளியே போறப்ப யாராவது பொம்பளைய பார்த்துட்டாங்கன்னா தன்னைத்தான் பார்க்கறாங்கன்னு சொல்லி அழகுபடுத்திக் கொள்வார்கள். கண்ணாடியை பார்ப்பான், தலையை சீவான், ஒரு மாதிரியா இருப்பான். அதே மாதிரி தன்னை பார்க்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பாறையிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். பாறையிலே ஏறி அமர்கிறார்கள், நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். ஹுரைஸ், பெண்கள் இருக்கிற பகுதியில் அமர்ந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? நாயகமே எல்லாரும் பார்க்கட்டும்ங்கிறதுக்காண்டி உட்கார்ந்துருக்கேன்டா சொல்லுவாரு. உடனே சொன்னார் நாயகமே, பெருமானாரை பார்த்தோன்னு சொன்னார், நாயகமே என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக சிரிக்கிறார்கள். என்ன ஹுரைஸ், காணாமல் போன ஒட்டகத்தை பாறையின் மீது உட்கார்ந்து தேடுகிறாயா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பேசல. தொழுக முடிஞ்சுன்னா சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த காணாம போன ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது? ஒட்டகத்தை காணாம போனா தானே காணாம போனதுன்னு சொல்ல முடியும். காணாமல் போன ஒட்டகம் என்ன ஆனது? ஒன்னும் பேசல. போர்க்களம் முடிகிறது. பெருமானார் ஒட்டகத்தோடு செல்லுகிறார்கள், முன்னால் செல்லுகிறார்கள். ஹுரைஸ் ரலியல்லாஹு பின்னாடி இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிடுவாங்களே, அதனால தூரத்திலேயே இழுத்து இழுத்து ஒட்டகத்தை பிடிக்கிறார்கள், இழுத்து இழுத்து பிடிக்கிறார்கள். தூரத்தில் பார்த்த ரசூலுல்லாஹ் கையை தூக்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த காணாமல் போன ஒட்டகம் என்ன ஆனது? ஒன்னும் பேசல. மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள், மதீனாவிற்கு செல்கிறார்கள். மஸ்ஜிது நபவி அதான தொழுதுமிடம். ஹுரைஸ் ரலியல்லாஹு நினைத்தார்கள், மஸ்ஜிது நபவியில ரசூலுக்கு பக்கத்தில் போய் தொழுதோம்னா சலாம் கொடுத்த உடனே கேட்பாங்க, ஹுரைஸ் அந்த ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. அதனால வேற பள்ளிவாசலுக்கு தொழுக போலான்னு போயிட்டாங்க. பெருமானாரினுடைய காலத்திலேயே மஸ்ஜிது நபவியை ஒட்டி 8 பள்ளிவாசல் இருந்தது. பனு சுரைக் போன்ற பள்ளிகள் 8 பள்ளி இருந்தது. அதுல ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுகிறார்கள். ஆனாலும் இவர்களின் மனம் வலிக்கிறது. ரசூலினுடைய பள்ளியிலே தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 50,000 மடங்கு நன்மை என்றும் ரிவாயத் இருக்கிறது. ஒரு ரக்காத்துக்கு 1000 மடங்கு நன்மை என்றும் ரிவாயத் இருக்கிறது. அப்ப ரசூலோடு தொழுகிற போது நிறைய நன்மை இருக்குமே, ரசூலினுடைய பள்ளியிலே தொழுவது நிறைய நன்மையே. அந்த மஸ்ஜிது நபவியில ரசூல் இருந்தாலும் இல்லாட்டியும், ஃபர்லு தொழுதாலும் சுன்னத்து தொழுதாலும் நிறைய நன்மை. அதனால ஃபர்ல மட்டும் வெளியே தொழுதுக்குவோம், ரசூல் இல்லாத நேரத்தில் வந்து சுன்னத்தை எல்லாம் மஸ்ஜிது நபவியில தொழுகலாம் என்று காலையில சுமார் ஒரு 10-11 மணிக்கு ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, நாம போய் தொழுகலான்னு வந்து தக்பீரை கட்டி அந்த ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ் கதவை திறந்து, வீட்டு கதவை திறந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். அப்ப ஹுரைஸ் ரலியல்லாஹுவினுடைய மூளை நமக்கு வேலை செய்ய மாதிரி வேக வேகமா வேலை செய்து, என்னன்னா பெரிய பெரிய சூறாவா ஓதுவோம், ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போயிடுவாங்க என்று எண்ணிக்கொண்டு பெரும் பெரும் சூறாவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுரைஸ் நீ சலாம் கொடுக்காம நான் போற மாதிரி இல்லைன்ட்டாங்க. நீ சலாம் கொடுக்காம நான் போற மாதிரி இல்லை. பெருமானார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேக வேகமாக ஓதுகிறார். சலாம் கொடுத்து முடிச்ச உடனே நபிகள் பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், நாயகமே வாழ்நாள் எனக்கு ஒட்டக காணாமே போகல நாயகமே, ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன் நாயகமே. ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுகிறார்கள். தப்ப மறைக்க தெரியாத வயசு, அந்த வயது. இதை போலவே அந்த தோழர்கள் சொல்லுகிறார்கள் தகப்பனார்ட்ட, தகப்பனார் புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க உங்க பேச்சிலேயே நியாயம் தெரியலையே. சிங்கம் அடித்து செல்லுகிறது, பயிற்சி கொடுக்க அழைக்கிறோம் என்று பதட்டத்தோடு சொல்கிறீர்களே, என் யூசுஃபுக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா? ஆனால் அதற்கு முன்பே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவின் மூலமாக பார்த்து விடுகிறார்கள் தன்னுடைய பிள்ளையை இழக்க போறோம் என்ற செய்தியை. இன்னொரு பக்கம் அந்த தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் காதில் விழுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தகப்பனார் மறுத்தால் தகப்பனுக்கு முன்னாலே கொலை செய்ய வேண்டும் என்று, யூசுஃபை தகப்பனுக்கு முன்னாலேயே கொலை செய்ய வேண்டும் என்று. இதையெல்லாம் வைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முடிவு செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கலாம், வெளியே அனுப்பி வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் வெளியே செல்லும் ஆடு மேய்க்கிற ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த ஆண் அழகர் வெளியே புறப்படுகிறார்.
இந்த 11 பேர்களும் சேர்ந்து நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்து செல்கிறார்கள். தன்னுடைய தோழர்கள் ஆடு மேய்க்க அழைத்து செல்கிறார்கள், வேடிக்கை காட்ட அழைத்து செல்கிறார்கள் என்று நம்பிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். நீண்ட தூரம் அழைத்து சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டினார்களாம். ஆடைகள் அனைத்தையும் கலட்டிவிட்டு கடுமையாக அடித்தார்கள். அடிக்கிற போது அல்லாஹு அக்பர், தகப்பனார் போகும்போதே நிறைய உணவையும் நிறைய தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். உங்களுக்கு உணவிலே பஞ்சம் வந்து விடக்கூடாது, நீங்களும் சாப்பிடணும், யூசுப்புக்கு கொடுக்கணும் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் ஆடைகளை கலட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அடிக்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 முறையீடு செய்கிறார்கள் தோழர்களிடத்திலே. அதில் ஒன்று என்ன தெரியுமா? என்னை ஆடையோடு வைத்து அடியுங்கள், நான் கஃபனாக போகிற போது நிர்வாணமாக நான் கஃபனாக விரும்பவில்லை, ஆடையோடு இறக்க நான் விரும்புகிறேன். எனக்கு ஆடையை அண்ணனிடத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு ரிவாயத் வருகிறது 12 வயது என்று, இன்னொரு ரிவாயத் 7 வயது என்று, இன்னொரு ரிவாயத் 14 வயது என்று. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நிகழ்வு மிகச்சரியாக நடந்தது 14 வயது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு 14 வயதாக இருக்கிற போதுதான் இது நடந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப ஆடையை கேட்கிறார்கள், எனக்கு ஆடையை கொடுத்து விடுங்கள், அடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கண்ணீர் பூமியிலே விழுகிற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே கேட்டார்களாம், ரப்பே நீ அழகோடு படைத்த உன்னுடைய படைப்பில் அழகான படைப்பை சிதைக்கிறார்கள், அடிக்கிறார்கள், என்ன சொல்கிறாய் ரப்பே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுஃபே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ராயில் இடத்திலே பொறுத்திருக்க சொல்லுவான். ஆடைகளை கழட்டி அடிச்சு இதற்கு இடையிலே ஆட்டை அறுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடையின் மீது தடவுகிறார்கள். ஓநாயை போய் பிடித்து வந்தார்கள். ஓநாயினுடைய வாயிலே ஆட்டின் ரத்தத்தை தடவுகிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. யூசுஃபை அடித்தே கொள்ள வேண்டும் என்று அடித்துக் கொண்டிருக்கிற போது யஹூதா என்ற அந்த 11 பேர்களில் யஹூதா என்பவன் சொல்லுகிறான், அடிக்க வேண்டாம், ஒரு பாலும் கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றுக்கு படியில்லாத கிணறு, மேலே பார்த்தால் குறுகலாக இருக்கும், உள்ளே அகலமாக இருக்கும், விஷ ஜந்துக்கள் நிறைந்த அந்த கிணறு, வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் கன்ஆன் இருந்து மிஸ்ருக்கு செல்லக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும் அங்குதான் தண்ணீர் எடுப்பார்கள், அந்த கிணத்துல தள்ளிடலாம். 400 முழம் நீளமுள்ள இந்த கிணற்றிலே தள்ளினால் கிணற்றிலே விழுந்தவர்கள் உயிரோடு தப்பித்து பழக்கம் இல்லை, கிணற்றிலே தள்ளலாம் என்று சொல்ல யஹூதாவின் யோசனையை கேட்டு அந்த கிணற்றிலே தள்ளுவதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து செல்ல இரண்டாவதாக ஆடை கொடுங்கள் என்று கேட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கடும் தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்கிறார்கள். கடும் தாகமாக இருக்கிறது, எனக்கு குடிப்பதற்கு நீர் கொடுங்கள், கொஞ்சம் குடித்துக் கொள்ளுகிறேன், அதற்கு பிறகு அடித்துக் கொள்ளுங்கள். யஹூதா சொல்லுவான், நீ குடிப்பதற்கு கிணறு முழுக்க தண்ணீர் இருக்கிறது, நிறைவாக குடித்து விட்டு செல் என்று கிணற்றுக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நஹனு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கிஸஸ், அழகான சரித்திரம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொண்டு தொட்டு பேசுவான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்கிறார்கள், ரப்பல் ஆலமீனே உன்னுடைய நபியை அடித்து சிதைத்து இப்பொழுது கிணற்றில் தூக்கி எறிகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அந்த யூசுஃபை கிணற்று கரையிலே பாதுகாப்பாக அமர வைக்கும். உள்ளுக்குள்ள ஒரு திட்டு, மேல குறுகள், கீழே அகலம், உள்ளே ஒரு திட்டு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடித்து அந்த திட்டிலே அமர வைத்து விட்டு கிணற்றுக்குள் சொல்லுவார்கள், விசஜந்துக்களே, நபி வந்திருக்கிறார், நீங்கள் உங்களுடைய இடங்களை காலி செய்து கொள்ளுங்கள். அங்கிருந்து கிளம்பிய பாம்புகளுக்கு பேர் தான் செவுட்டு பாம்பு. விசஜந்துக்களே, நீங்கள் கிளம்பி விடுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை போல அந்த கிணற்றிலிருந்து விழுவதற்கு முன்னால் அந்த கிணற்றின் தண்ணீர் உப்பாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் கைப்பட்டதற்கு பிறகு அந்த தண்ணீர் இனிப்பாக மாறுகிறது. வரலாறு பேசுகிறது.
ஒரு பக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் கிணற்றில் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் தகப்பனாரிடத்திலே சென்றார்கள். இந்த பொறாமை தீ மூண்டு 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 தகப்பனாரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், ஓனாய் யூசுஃபை சாப்பிட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். ஒன்றை மறந்து போனார்கள் அந்த சகோதரர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கண்களில் கண்ணீர். சரி சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓனாய் இடத்திலே கேட்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் எல்லா பொருட்களோடும் பேசி பழக்கம் உண்டு, ஓனாய் இடத்திலே கேட்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சாப்பிட்டாயா? அப்ப அந்த ஓனாய் சொன்னதாம், நபியே உங்களுக்கு தெரியாதா, நபியின் மாமிசம் மிருகங்களுக்கு ஹராம் என்பது தெரியாதா? அது மசாலா பேசுகிறது. உலகத்திலே நபியை கொள்ளுகிற, நபியின் ரத்தத்தை சுவைக்கிற ஆற்றல் எந்த மிருகத்திற்கும் இல்லை. நபியே உங்களுக்கு தெரியாதா, நபியின் மாமிசம் மிருகங்களுக்கு ஹராம் என்று தெரியாதா? நான் என் உறவை காணவில்லை என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் என்னை பிடித்து வந்து விட்டார்கள், ஆட்டின் ரத்தத்தை என் மீது தேய்த்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். போனா எப்போ சொல்லிட்டாங்க, அழுகிறார்கள் அழுகிறார்கள். சபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், சபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நபி இல்லையா? அதனால் ரப்பே நான் பொறுமையோடு இருக்கிறேன், என்னை என்ன விஷயத்திற்காக நீ சோதிக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை ரப்பே, ஆனால் ஒரு காலத்தில் என் மகனை என்னோடு நீ சேர்ப்பாய் ரப்பே. எங்கு இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்க போனால் அடுத்த நாள் போய் கிணத்துக்குள்ள யூசுப் யூசுப் என்று அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுக்கிறார்கள். யூசுப் என்று சொன்னபோது நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்க பெரிய பாறைக்கல்லை தூக்கி போட்டார்களாம். அல்லாஹு அக்பர். காப்பாற்றுவதற்கு வழி கிடக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறேன் என்று சொல்ல பாறையை போடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாகி கொண்டார்கள். 3 நாள் கிணற்றில் இருந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடை கொண்டு வருகிறார்கள், அணிகிறார்கள். இந்த நேரத்திலே 3 நாளைக்கு பிறகு ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அந்த வழியாக வியாபார கூட்டத்திலே மாலிக் பின் தஹர் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான வியாபாரி, மாலிக் பின் தஹர், எதையுமே காசாக்கும் குணம் கொண்டவர். வியாபாரிகள் சில பேர் இருக்கிறாங்க, எதையுமே காசாக்கிடுவாங்க இல்லையா, மண்ணையும் காசாக்குவார், தொட்டதை எல்லாம் காசாக்குவார். அப்படி வியாபாரிகள் இப்படி ஒரு வியாபாரி உள்ளே தண்ணீருக்காக வாளியை விடுகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிடித்துக் கொண்டார்கள். பார்த்தா இழுக்க முடியல, உள்ள எட்டி பார்த்தா ஒரு பேருருவம், அழகான உருவம் தெரிகிறது, மேலே கொண்டு போகப்படுகிறது. அந்த வியாபாரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, சந்தையில வித்தரலான்னு. என்ன எல்லாத்தையும் விற்கிறதானே இல்லையா, பொழப்பு, பொண்டாட்டியை தவிர எல்லாத்தையும் வித்துருவான். சந்தையில் வித்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். சந்தையிலே அழகான ஆடை கொடுத்து, அன்னைக்கு எப்படி விற்கிறதுங்கிறதுக்கும் அந்த மாலிக் பின் தஹர் சில பொருட்களை அழகுபடுத்தி விற்பாங்க இல்லையா, சாதாரணமா வித்தா காசு கம்மியா போயிடும். அதனால அழகுபடுத்தி ஒரு பொருளுக்கு அழகேற்றி விற்கிற அந்த தந்திரம் கொண்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகுக்கு மேல் அழகு சேர்க்க வேண்டும் என்று நல்ல ஆடைகளை அணிந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தைக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்ற உடன் விற்கவில்லை, இந்த அழகரை பார்த்துக் கொள்ளுங்கள், 3 நாள் அவகாசம், 3 நாள் அவகாசம், யார் அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறாரோ அவர்களுக்குத்தான் இந்த ஆணழகர் என்று மாலிக் பின் தஹர் சந்தையிலே கூவ காட்டுத்தீ போல் பரவுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்குவதற்கு பல பேர் முயற்சி. அல்லாஹு அக்பர். அதுல ஒரு கிழவி கூடையில கொஞ்சம் பஞ்சை வச்சுக்கிட்டு வந்துச்சான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்குறதுக்கு. கூடையில பஞ்சு, எல்லாம் வரிசையில் நிக்கிறாங்க விலை பேசுவதற்கு. இந்த அம்மா பஞ்சை வச்சுட்டு நிக்குது. அப்ப ஒருத்தர் கேட்டார், எம்மா எல்லாத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்துக் கொண்டு வாங்குவதற்காக நிற்கிறார்கள், நீ பஞ்சை வைத்துக் கொண்டு நிற்கிறாயே? இல்ல, நான் கனவுல பார்த்தேன், இவர் வருங்கால நபி என்று சொல்லப்பட்டது, அதனால நான் வாங்க முடியாதுன்னு தெரியும். வாங்கக்கூடியவரின் பட்டியலில் யாரெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்க நின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்டா அந்த பட்டியல்ல நானும் வரணுமா இல்லையா?
யூசுஃபை வாங்கி விடுதலை செய்கிற பட்டியலில் நானும் வர வேண்டும் என்பதற்காக நின்றேன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்திலே போடுகிற போது எல்லாம் பறவைகள் எல்லாம் தண்ணீர் கொட்டியதாம். அப்ப சுட்டுக்குருவியும் தண்ணி கொண்டு வச்சான். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நெருப்பை சுட்டுக்குருவியால் அணைக்க முடியுமா? அப்ப பறவைகள் கேட்டுச்சா, நீ தண்ணி ஊத்தி சுட்டுக்குருவி ஹவுஸ்ல இருந்து ஒரு சொட்டு அந்த நெருப்பு அணைஞ்சிருமா? இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நெருப்பை யார் அணைக்க முயற்சித்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் போது அந்த வரிசையில் நானும் இருக்க வேண்டுமே. அப்ப இங்க அல்லாஹ் ஒரு அழகான பாடத்தை கொடுக்கிறான். நல்லது நடக்கிற போது அந்த வரிசையில் நாமும் இருக்க வேண்டும். ஒரு பள்ளி ஒரு இடத்தில் உருவாகிறது, அதுக்கு 1000 பேர்களின் கை தேவை, அதிலே நாமும் ஒரு கையாக. ஒரு திருமணம் நடக்க வேண்டும், நாமும் ஒரு கையாக. அப்ப நல்லது நடப்பதற்கு அந்த கிழவி முயற்சித்தது. ஆனா அத்தனை பேர்களையும் மிஸ்ர் நாட்டினுடைய மன்னன் ரய்யான் பின் வலீதினுடைய அமைச்சர், ரய்யான் பின் வலீதினுடைய அமைச்சர் கீத்பீர் என்ற அந்த அமைச்சர் தான் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார். 400 தீனார். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 400 தங்க காசு, தீனார் என்பது தங்கத்தை சார்ந்தது, 400 தங்க காசு கொடுத்து வாங்கி செல்லுகிறார். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அல்லாஹு அக்பர், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தை இல்லாதவர், இந்த கீத்பீர் குழந்தை இல்லாதவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 14 வயது கொண்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சென்று தேவையான அமைச்சர் வீட்டில் எப்படி இருக்கும் விதவிதமான இல்லையா ஆடைகளை கொடுத்து அழகுபடுத்துகிறார், அலங்கரிக்கிறார். அந்த வீட்டிலே இருக்கிற ராணி தான் அந்த அமைச்சரினுடைய மனைவி தான் சுலைஹா. அப்துல் அஜீஸ், மன்னர் அப்துல் அஜீஸ் என்று வரலாறுகள் பேசும். அவர் பேர் கீத்பீர். இவருடைய வீட்டிலே தான் சுலைஹா இருக்கிறார்கள். 7 ஆண்டு காலம் அந்த அமைச்சர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய பிள்ளையாக வளர்த்து வருகிறார். இப்ப ஊர்ல எல்லாம் பேச்சு, என்ன பேச்சு தெரியுமா? சுலைஹா யூசுஃபை விரும்புகிறாராம். பெண்களுக்குள் பேச்சு, இந்த கிசுகிசுப்பு பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்களுக்குள்ளே பேச்சு வருகிறது. இந்த சுலைஹா யூசுஃபை ரொம்ப விரும்புறாராம். இது கீத்பீருக்கு தெரியுதா இல்லையா தெரியல, கீத்பீருக்கு தெரியுதா இல்லையா தெரியல என்று ஊரெல்லாம் பேச்சாக இருக்கிறது. அதுல ஒரு பெண் கேட்கிறாங்க, இப்படி மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது கரெக்டா? மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, உங்களுக்கும் உங்கள் வீட்டிலே வளர்கிற பிள்ளை யூசுஃபுக்கும் தொடர்பாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, சரியா? சுலைஹா அம்மா அறிவாளி இல்லையா, அதனால 40 பெண்களை அறிவாளிகளை தன்னுடைய மாளிகைக்கு அழைத்தார்களாம். 40 அறிவாளிகள் மாளிகைக்கு வரவழைத்து எல்லோருடைய கையிலேயும் ஒரு மாங்கனியை கொடுத்து கத்தியையும் கொடுத்து விட்டார்கள். பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு நல்ல ஆடையை கொடுத்து இந்த அறையில இருந்து அந்த அறைக்கு போக சொன்னாங்க. இங்க பெண்கள் இருக்கிறதெல்லாம் தெரியாது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இந்த அறையில் இருந்து அந்த அறைக்கு செல்லுங்கள். மன்னரின் மாளிகை என்ன 1500 அடியிலையா இருக்கும்? அன்புக்குரியவர்களே, ஒரு அகண்ட இல்லையா அந்த மந்திரியினுடைய அறையிலே நடந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செல்லுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த அந்த 40 பெண்களோ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகை பார்த்து மாங்கனியை அறுப்பதற்கு பகரமாக கையை அறுத்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த அறைக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். நுழைந்ததற்கு பிறகுதான் பார்த்தா கையில எல்லாம் ரத்தம் ஓடுது. இப்ப சுலைஹா கேட்டார்களாம், நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த ஆண் அழகரை பார்த்தபோது கையை அறுத்தீர்கள். நான் 7 ஆண்டு காலமாக இவரோடு ஒரு வீட்டில் இருக்கிற போது என் மனதை எப்படி பறிகொடுக்காமல் இருக்க முடியும்? எப்படி பறிகொடுக்காமல் இருக்க முடியும்? அந்த நேரத்திலும் தவறளிக்காமல் இருந்தவர்கள் சுலைஹா. 7 ஆண்டு காலம். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகுதான் வரலாறு பேசுகிறது, சுலைஹா தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். அது எப்படி வெளிப்படுத்தினார்கள்? ஒரு பெண் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இங்கு ஒரு ஆதாரம் உண்டு. அதே நேரத்திலே அல்லாஹ்வினுடைய பயம் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் பாதுகாப்பும் உண்டு. 7 அறைகளை கொண்ட மாளிகை,
இந்த மன்னரின் அமைச்சரின் வீடு. அந்த அம்மா 7 கதவையும் சாத்திடுது. சாத்திட்டு இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறது, 7 ஆண்டு காலமாக ஒரே வீட்டில் இருக்கிறோம், அதனால் என் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும், என் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனி அறையில் அல்லாஹ் சோதிக்கிறான், தனி அறையில் அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அன்புக்குரியவர்களே? வாலிபர், அதுவும் ஜுலைகா சாதாரண அழகல்ல, அமைச்சரின் மனைவி அற்புதமான அழகி. அன்றைக்கு மிஸ்ர நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் பொறாமைப்படத்தக்க அழகி. நம்ம இளைஞனை விட்ட என்ன ஆகும்? படு சந்தோஷம். என்ன அடிமையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் அரசன் ஆயிடுவான், அந்த அம்மா கிடைச்சுன்னா அரசன் ஆயிடுவான். அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. ரெண்டாவது ஒரு உள்ளூர்காரன் இல்லை, கேவலத்துக்கு வெளியூர்காரன். இப்படி 1000 தவறுக்கான வழிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அம்மாவின் ஆசையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் கொடுக்கப்படுகிற தண்டனை கடுமையாக இருக்கும். அந்த அம்மா தான் கூப்பிடுது. ஆசையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் கொடுக்கும் தண்டனை சிறை தண்டனையாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்ப யாராக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே என்ன நிலையில் இருப்பார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். சராசரி மனிதர்கள் என்ன நிலையில் இருப்பார்கள்? ஆனால் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மஅதல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், ஒரு காலமும் நடக்காது. ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள், அந்த பெண் திறத்துகிறார்கள், கதவை தானாக திறக்கிறது. திறந்தால் கணவன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார், கித்பீர் முன்னால் நிற்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள், கித்பீர் முன்னால் நிற்கிறார். உடனே வேகமா அந்த அம்மா சொல்லுச்சு, என்னை தவறுக்கு அழைக்கிறார், என்னை தவறுக்கு அழைக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நான் ஓடி வருகிறேன், நான் தவறுக்கு அழைக்கவில்லை, தவறு செய்தது உங்கள் மனைவி தான் தவறு செய்திருக்கிறார்கள், என்னை அழைக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது 2 பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம். வேலை செய்த அரண்மனையில் வேலை செய்த வேலைக்காரையின் குழந்தை, 6 மாத குழந்தை தொட்டிலில் தூங்கியது. தொட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது, தொட்டிலுக்குள் இருந்து குரல் வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபிமார்களை பாதுகாக்க நினைத்து விட்டால், தன்னுடைய நேசர்களை பாதுகாக்க நினைத்து விட்டால் எதையும் பேச வைப்பான். அந்த தொட்டில் குழந்தை மசாலா பேசிச்சு. அரசே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடையின் முன்பக்கம் கிழிந்திருந்தால் அவர் தவறு செய்திருக்கிறார், பின்பக்கம் கிழிந்திருந்தால் அந்த பெண்மணி தவறளித்திருக்கிறார். குழந்தை சொல்லுது, முன்னால் கிழிந்திருந்தால் அவரின் தவறு, பின்னால் கிழிந்திருந்தால் அந்த பெண்ணின் தவறு. மன்னர் பார்க்கிறாரு, பின்னால் கிழிந்திருக்கிறது, பெண்ணின் தவறு என்று தெரிகிறது, ஆனாலும் கூட குடும்ப மானம் இல்லையா? அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைக், இந்த பெண்ணின் சூழ்ச்சிகளை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்கிறார்கள், சிறைச்சாலை சிறந்தது என்கிறார்கள். இங்கிருந்து முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுகிறார்கள், சிறையில் இருக்கிற எல்லோரும் கெட்டவர் என்று முடிவு செய்துவிடக் கூடாது என்கிறார்கள். சிறைக்குள் இருக்கக்கூடிய எல்லோரையும் தவறானவர்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள், நல்லவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்துவிட முடியாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இல்லையா, நல்லவர் சிறையிலேயும் கெட்டவர் வெளியிலேயும் இருக்கிற சூழல் இருக்கத்தானே செய்திருக்கிறது என்று முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் மஸ்அலா ஒன்று எழுதுகிறார்கள். 12 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார்கள் செய்யாத தவறுக்காக. இந்த நேரத்தில் கனவு கலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட மாஹிர் சிறந்தவர் உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, அல்லம் தனி மின் தஅவீலில் ஹதீஸ், அந்த சிறைக்குள்ளே என்ன கனவு காண்றாங்களோ அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கனவுக்கான விளக்கம். அதுல 2 பேர் கனவு கண்டதை சொல்கிறார்கள். இந்த 2 பேருக்கு தனி ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த மிஸ்ர் நாட்டு மன்னன் ரய்யானை அழிப்பதற்காக ஷாம் நாட்டு மன்னன் 2 பேர் அனுப்பிச்சு வச்சான். நீ மன்னரவையில் இருக்க வேண்டும், மன்னருக்கு வேலை செய்து கொண்டே இருந்த ரய்யான் மன்னரை கொலை செய்து விட வேண்டும், மிஸ்ர் மன்னரை கொலை செய்து விட வேண்டும் என்று ஷாம் நாட்டு அரசன் உத்தரவிட்டு 2 பேர்களும் வேலைக்கு சேர்கிறார்கள். வேலைக்கு சேர்ந்து நியாயமாக உழைத்துக் கொண்டிருக்கிற போது பொதுவாகவே 2 பேர் உள்ள நுழைஞ்சிட்டாண்டாவே ஒருத்த மூளைக்குள்ள இன்னொரு சிந்தனை வந்துருது,
நாம பேசாம இன்னொருத்தனை கொலை செஞ்சுட்டு மன்னனை நாம் தீர்த்து கட்டலாம், அல்லது இப்படி செய்யலாம், மன்னனிடத்திலேயே மாட்டுவோம், உங்களை கொலை செய்ய வந்திருக்கிறான் இவன் என்று மன்னனிடத்திலே சொல்லிக் கொடுத்து மன்னன் அவரை கொன்று விடுவார், கடைசியில் நாம் மன்னனை கொன்று பரிசுகளை வெல்லலாம் என்று மன்னரிடத்தில் போய் சொல்றான். உங்களை கொலை செய்யத்தான் இந்த ஆள் வந்திருக்கிறான். மன்னர் புரிந்து கொண்டான், இவன் சொல்றான்னு சொன்னா ஃபித்னா பண்றான்டா, அப்ப இவனும் பிரச்சனையானவனாத்தான் இருப்பாண்டு 2 பேர்த்தையும் தூக்கி சிறையில போட்டுறார் மன்னர். 2 பேர்களும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே 2 பேரும் கனவு காணுகிறார்கள். ஒருவர் கனவு காணுகிறார், இன்னி ஆசிர் ஹம்ரா, குர்ஆன் பேசுகிறது, நான் மதுவை பிழிவதை போன்று கனவு கண்டேன். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மதுவை புளிவதை போன்று கனவு கண்டாயா, அரசருக்கு நீ மது புளிந்து கொடுப்பாய், அரசருக்கு மது கொடுப்பாய். இன்னொருவர் சொல்லுகிறார், நானும் கனவு கண்டேன், நான் சென்று கொண்டிருக்கிற போது பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், தலையிலே ரொட்டி, அந்த ரொட்டியை பறவைகள் கொத்தி சாப்பிடுகிறது, அரசன் உன்னை சீக்கிரம் கொன்றுவான். கனவுக்கு விளக்கம், அரசன் உன்னை சீக்கிரம் கொன்றுவான். இதை போன்றே ஒரு சில தினங்களில் அரசர் 2ஆம் அவரை அழைக்கிறார், கொலை செய்து விடுகிறார். 1ஆம் அவரை அழைக்கிறார் தனக்கு காதிமாக. இந்த நேரத்திலே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புகிறார்கள், நீ அரசருக்கு மது ஊற்றுவாய், அப்படி ஊற்றுகிற போது என்னை பற்றி கொஞ்சம் சொல், அரசரிடத்தில் என்னுடைய மகிமையை பற்றி கொஞ்சம் சொல். இங்க அல்லாஹ் லேசா மறந்ததுனால அல்லாஹ்ட்ட சொல்லி இருக்கலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரப்பே என்னுடைய சிந்தனையை அரசனுக்கு போடு என்று சொல்லி இருந்தால் ரப்பல் ஆலமீன் போட்டிருப்பான். அப்படி சொல்லாத காரணத்தினால் தான் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. அல்லாஹ்வினுடைய நினைவு கொஞ்சம் மறந்ததால் 12 வருஷம் உள்ள இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே தான் 12வது ஆண்டின் நிறைவில் அரசர் ஒரு கனவு காணுகிறார். அரசரின் கனவு என்ன கனவு காண்டார் அரசர்? பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எல்லா அரசனும் கனவுனால தான் செத்தான். கனவு கண்டு சாகிற அரசர்கள். நம்ரூதின் கனவு அவனுக்கே உளையானது, ஃபிரௌனின் கனவு. அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் பழி வாங்குவது கனவின் மூலமாக காட்டாமல் இல்லை என்கிறார்கள். யாரையாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை பழிவாங்க நினைச்சிட்டான்னா, ஒரு சமுதாயத்தை அழிக்க நினைச்சான்னா, நல்லோர்களின் மூலமாக அல்லது கெட்டோர்களின் கனவின் மூலமாக அல்லாஹ் காட்டித்தான் அந்த சமுதாயத்தை அழிப்பான். திருந்துவதற்கு கனவின் மூலமாக வழிவகை செய்வான். பெருமானார் நிறைய கனவு இல்லையா? ஒரு போர்க்களத்துக்கு முன்னாடி கனவு கண்டாங்க ரசூலுல்லாஹ், நிறைய மாடுகள் அறுக்கப்படுவதை போன்று கனவு கண்டுகிறேன், என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாவார்கள். பெருமானார் கனவின் மூலமாக சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அரசர் கனவு காணுகிறார். என்ன கனவு தெரியுமா? ரொம்ப ஒல்லியான மாடுகள் கொழுத்த மாடுகளை சாப்பிடுகிறது. மாடு என்னைக்குமே இன்னொரு மாட்டை சாப்பிடாது இல்லையா? புல்ல சாப்பிடுற பிராணிகள் என்னைக்குமே மாட்டை சாப்பிடாது. மாடு இன்னொரு மாட்டை சாப்பிடுகிறது. 7 காய்ந்த கதிர்கள் ஒரு பக்கம், 7 பசுமையான கதிர்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. அரசர் இப்படி ஒரு கனவை கண்டேன், எனக்கு திடுக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிற போதுதான் அந்த மது கொடுப்பவனுக்கு நினைவு வருகிறது. 12 வருஷத்துக்கு பின்னாடி, ஆஹா, சிறையில் இருக்கிற யூசுப் இடத்திலே கேட்டால் இதற்கான அழகான விளக்கத்தை அந்த யூசுப் கொடுத்து விடுவார். சிறைக்குள் இருக்கிற யூசுஃபை அழையுங்கள். மன்னர் உத்தரவிடுகிறார். ரையான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. கனவுக்கு நான் விளக்கம் சொல்றதா இருந்தா சுலைஹா தான் தவறை ஏத்துக்கறணும்னாங்க. என்ன, நான் சிறைக்குள்ள போயிருக்கிறது எதனால போயிருக்கிறேன்? அதனால சுலைஹா தவறை ஏற்றால் செஞ்ச தவறு என்னால் தவிர யூசுஃபால் அல்ல என்பதை ஏற்க வேண்டும். கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன். மன்னர் அழைப்பு விடுக்கிறார். சுலைஹா வருகிறார்கள். செய்த தவறு என் மீது நான் தான் ஆசைப்பட்டேனே தவிர யூசுஃபின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று குற்ற நிரூபணமாகிறது. அதற்கு பிறகு மன்னருக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நான் பரிசுத்தமானவர். என்ன, கனவுக்கு விளக்கம் சொல்பவர் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும் என்பதை நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் வரலாற்றின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அந்த சக்தியை யாருக்கு வழங்குகிறான்? எல்லாம் கனவு காணுவோம். கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் பத்தினியாக இருந்தால் மட்டும்தான் விளக்கம் சொல்ல முடியும். கனவுக்கலைக்கு யார் விளக்கம் சொல்லுகிறாரோ, இப்னு சீரின் கனவுக்கலை வல்லுனர் இல்லையா? அந்த இப்னு சீரின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கனவுக்கு விளக்கம் சொல்றவர். ஒரு அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிச்சான்.
அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு மசாலா சொல்லணும். அவங்களும் பெரிய அழகர், மசாலா சொல்லணும், என் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும், அதான் மசாலா. இப்னு சீரின் அதிர்ந்து போய் நேரா 2 நிமிடம் எனக்கு அவகாசம் வேண்டும், சிறுநீர் கழித்து விட்டு வர்றேன், பாத்ரூம்குள்ள போய் மலம் கழித்து உடம்புல பூசிட்டு வந்துட்டாங்க. அத்தர் பூசின மாதிரி பூசிட்டு வந்து அந்த அம்மா பக்கத்தில் நிற்கும். அந்த அம்மா கதவை திறந்துட்டு ஓடிடுச்சு. அன்று கனவிலே நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். நீ பத்தினியாக இருந்த காரணத்தினால், பெண்ணிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்ற காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு கனவுக்களையை வழங்குவான் என்று தன் உமிழ்நீரை அவர்களின் உமிழ்நீரோடு சேர்த்தார்கள். அதற்கு பிறகு உம்மத்தே முஹம்மதியாவில் கனவுக்கலை நிபுணர் யார் என்றால் இப்னு சீரின், இமாம் அபூ ஹனீஃபா கேட்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் இமாம்களுக்கு கனவுக்கு விளக்கம் கொடுத்த பெரும் மாமேதை. அல்லாஹு அக்பர். இப்ப அரசர் அழைத்து நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நின்று பரிசுத்தமாக கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். என்ன விளக்கம் சொன்னார்கள் தெரியுமா? வருகிற 7 ஆண்டுகள் பசுமையான ஆண்டுகள், இந்த பசுமையான ஆண்டுகளை அடுத்த 7 ஆண்டு பஞ்சம் இதை சாப்பிட்டு விடும். கொழுத்த மாடுகளை இளைத்த மாடுகள் சாப்பிடும் என்றால் அடுத்த 7 வருஷம், இந்த 7 வருஷத்துக்கு பின்னாடி அடுத்த 7 பெரும் பஞ்சம் இருக்கிறது. இதுக்கு என்ன செய்யறது வழி? மன்னர் கேட்கிறார். மக்களை காப்பாற்ற என்ன வழி? மன்னர் கேட்கிறார். இந்த 7 வருஷம் நாம இந்த கதிர்களோடு பயிர்களை பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து ரேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த சமூகத்தை காக்க முடியும். மன்னர் யோசிக்க முடியவில்லை. ஹாதா அஜீப், இவர் ஆச்சரியமான செய்தியை சொல்லுகிறாரே, அதனால் நீங்களே உணவு மந்திரியாக மாறிவிடுங்கள் என்று நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணவு மந்திரியாக மாறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணவு மந்திரியாக இருக்கிற போதுதான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கடும் பஞ்சம் வருகிறது. பசுமையான 7 ஆண்டுகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. பசுமையான 7 ஆண்டுகள்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் பக்கத்தில் மலை போன்று குவிந்திருக்குமாம் கதிர்கள். ஆனால் அதை யாரும் தொட முடியாது, அரசாங்கத்திற்கு சொந்தமானது. அனைத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கிறார்கள். அடுத்த 7 ஆண்டு பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். உலகத்தில் முதல் முறையில் ரேஷன் முறை அறிமுகமாகிறது. எல்லோரும் வருகிறார்கள் ரேஷன் வாங்குவதற்காக. இப்பொழுது அங்க நஜ்ரானிலே இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளும் ரேஷன் வாங்க வருகிறார்கள். பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புன்யாமீனை விட்டு விட்டு வந்தார்கள். என்ன மாற்றுத்தாய் பிள்ளை இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரரை அதுக்கு பின்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரை நம்பியும் கொடுக்கல, யாரை நம்பியும் கொடுக்கல. யூசுப்பை தொலைச்சது போதும், புன்யாமீனை தர முடியாது. அதனால அவங்க எல்லாம் வந்தாங்க. இந்த ரேஷன் வாங்க வருகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து கொண்டார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இவர்கள் அறியவில்லை. இங்கு இன்னொரு வரலாறையும் அழகாக எழுதுகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அரியணை ஏறி அமர்ந்து உணவு மந்திரியாக மாறுகிற போது முதலில் யாருக்கு வேலை கொடுத்தார்கள் தெரியுமா? தனக்கு துணையாக பிஏவாக யாரை ஆக்கினார்கள் என்றால், எந்த தொட்டில் குழந்தை தன்னை பரிசுத்தப்படுத்தியதோ அந்த குழந்தை வயசு ரொம்ப சின்ன வயசு, அதுதான் எனக்கு அமைச்சராக இருக்க வேண்டும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஆக்கினார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பரக்கத்தை செய்தான். அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டு கொஞ்சம் அதிகமான தானியங்களை கொடுத்து, அடுத்த தடவை வரும்போது உங்க வீட்டில் யார் யார் இருக்கிறா, உங்க சகோதரர்கள் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்க, எங்க அப்பா ஒரே ஒரு சகோதரரை மட்டும் விடமாட்டாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, இல்ல அவரையும் அடுத்த முறை அழைத்து வாருங்கள், அவரையும் அடுத்த முறை அழைத்து வாருங்கள். அங்க போய் 2வது முறை ரேஷன் வாங்க வருகிற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல அவரு அரசர் புன்யாமீன் உங்க சகோதரரையும் கூட்டு வர சொல்றாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் முடியாதுன்னுட்டாங்க. இல்ல கூட்டு வர சொல்றாரு, ஏற்கனவே ஓனாய் ஒருவரை சாப்பிட்டது, இவரை யாரு எதுப்பா சாப்பிட போகிறது, வேண்டாம் அப்பா, வற்புறுத்தி அழைக்க வேறு வழி இல்லாமல் புன்யாமீனையும் அனுப்பி வைக்க நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் அன்பு சகோதரர் உடன் பிறந்த தோழர் புன்யாமீனை பார்க்கிறார்கள். தனி அறைக்கு வரை சொல்லி கட்டி அணைத்து நெற்றியில முத்தமிட்டு, நான் தான் உன் சகோதரன், ஆனால் இதை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று ரகசியமாக அந்த இரத்த உறவை வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படுத்திட்டு எல்லாத்தையும் திருப்பி அனுப்பும் போது அந்த உலக்கு அனுப்புகிற அளந்து கொடுக்கிற படியை
புன்யாமீனுடைய உணவு பாத்திரத்துக்குள்ள, உணவுப் பொருளுக்குள்ள வச்சு விட்டாங்க. புன்யாமீனுக்கே தெரியாது. எல்லோரும் செல்கிறார்கள். உணவை கொண்டு செல்கிற போது தங்கத்தாலான அந்த படி காணாமல் போனது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, அதை தேடி வாருங்கள், யாரிடத்தில் இருக்கிறது கொண்டு வாருங்கள். கடைசியில் எல்லாம் போய் தேடுனா உடவாளிகள் புன்யாமீன் பையில இருக்கு. உடனே சொல்லிட்டாங்க, இந்த புன்யாமீனை விட முடியாது. அப்ப அந்த 11 பேர் சேர்ந்து சொன்னானுங்களா, இவங்க அண்ணனும் பெரிய திருடன், இருந்தாலும் பெரிய திருடன், யூசுஃபும் பெரிய திருடன், இவரும் பெரிய திருடன். அப்ப பொறாமை தீ எவ்வளவு கொளுத்து விட்டு எரித்தது. அதனால புன்யாமீனை வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. போகிற போதுதான் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள். இதை கொடுத்துட்டு 3வது தடவை வரும்போது உங்க வயசான தகப்பனாரையும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வருகிற போதே முன்னால் செய்தியை அனுப்பிவிடுங்கள். 3வது தடவை வரும்போது அந்த சட்டை போய் சேர்ந்த உன்னையுமே புரிந்து கொண்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என் பிள்ளை யூசுப் தான் இன்றைக்கு மிஸ்ர நாட்டின் மன்னர். இதற்கு இடையிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கு மிஸ்ர நாட்டு மன்னர் என் பிள்ளை, அவர் அமைச்சரா தான் இருக்கிறாரு, என் பிள்ளை தான் மிஸ்ர நாட்டு மன்னர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நபியின் சொல்லை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அதனால அந்த ரய்யான் மன்னர் வருகிறார், எனக்கு வயதாகிவிட்டது, நாட்டையே உன் பொறுப்பில் கொடுக்கிறேன் என்று அந்த தகப்பனாரின் துவா எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று உலகத்தில் இல்லை. அரசராக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அரசராக்கி இவர் விடைபெறுகிறார். இப்ப வர்ற செய்தி வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரின் எல்லை வரை சென்று தகப்பனாரை அழைத்து வருகிறார்கள். அன்பு தகப்பனாரை அழைத்து வருகிறார்கள், மகிழ்கிறார்கள். அப்பதான் பிள்ளைகளுக்கு தெரியுது, அடடா நாம கொடுமைப்படுத்தின கிணத்துல போட்ட யூசுப் தான்டா இந்த நாட்டு மன்னர். அதற்கு பிறகு எல்லோரும் சஜிதா செய்தார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களே, அந்த சுலைஹாவை மணமுடிக்கிறார்கள். காரணம், கீத்பீர் இறந்து போகிறார். தன்னை விரும்பிய சுலைஹாவை மன்னரானதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மணமுடிக்கிறார்கள். அதன் மூலமாக 2 ஆண் பிள்ளைகளை, அழகான ஆண் பிள்ளைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்து சுலைஹா இறந்து போகிறார்கள், மிஸ்ரிலேயே இறந்து போகிறார்கள். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்து, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்து நைல் நதி கரையிலே நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போகிறார்கள், அடக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லுகிறான், மூசா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நைல் நதி கரையிலே அடங்கி இருக்கிறார். ஆனால் அவர் இறக்கிற போது அவருக்கு ஆசை இருந்தது, பைத்துல் முக்கத்தஸில் அடங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவரின் உடல், நபிமார்களின் உடல் பாதுகாக்கப்பட்டது. அதனால் அதை எடுத்து நீ பைத்துல் முக்கத்தஸில் அடக்கிருன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். நைல் நதி கரை சின்ன கரையா, எங்க இருக்குன்னு தெரியாது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எல்லாத்தையும் கேட்கிறாங்க, யாருக்கும் தெரியல. ஒரு கிழவி சொல்லுச்சு, எனக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க அடங்கி இருக்காங்கன்னு. அப்ப சொல்லுமா, கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு எனக்கு கண்ணு தெரியாதுல்ல சொன்னம்மா. எங்க அடங்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப பாக்குறதுக்கு கண் இல்ல. அப்ப அல்லாஹ்ட்ட துவா செய்யட்டுமா? 3 துவா செஞ்சா தான் நான் காட்டுவேன். என்ன 3 துவாம்மா? இல்ல முதல் துவா எனக்கு கண் பார்வை தெரியணும். அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, 2வது என்னமா வேணும்? எனக்கு வயசு 16 ஆகணும்னு. அப்ப அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிழவியா இருந்தாலும் குமரியா தான் காட்டுவாங்க, எனக்கு வயசு 16 ஆகணும்னு. துவா செய்தார்கள், ஆனது. 3வது ஒரு கேட்டுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அசந்து போயிட்டாங்க. 3வது உனக்கு என்னம்மா வேணும்? சொர்க்கத்துல நான் உங்க கூட தான் இருக்கணும்னுச்சு. கிழவி உங்க கூடயா சொர்க்கத்துல? சொர்க்கத்திலையும் உங்க கூட தான். என்னோடு ஹூர்லீன்கள் இருப்பார்கள், அவங்க இருப்பாங்க. இல்ல இல்ல, உங்க கூட தான் நான் இருக்கணும். துவா செய்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி காட்டியது, நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பைத்துல் முகத்தஸிலே நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான பாடங்களை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிற நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்போம், படிப்பினை பெறுவோம், பெற்றோர்களை மதிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.